மோட்டோரோலா நிறுவனம் கூடிய விரைவில் மோட்டோரோலா சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்தியா லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைஸுக்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள A to Z எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவுத்தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த ஃபோனோட பில் குவாலிட்டியில் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 6.9 mm திக்னஸோட 186 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனோட ஃப்ரேம் பார்த்துட்டிங்கன்னா ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம் மெட்டலில் செஞ்சுருக்காங்க. மேலும் ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் டிசைனில் வருது. மோட்டரோலா டிப்பிக்கலாக என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் இதுலையுமே பார்க்க முடியுது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற டியூல் IP ரேட்டிங் இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்தால் 1.5 மீட்டர் வரையும் போனாலும் 30 நிமிஷம் வரையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. இது போய் இந்த ஃபோனுக்கு MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பில் குவாலிட்டி இதுலேருந்து நல்லாயிருக்கும். மற்றபடியாக இந்த மோட்டோரோலா சிக்னேச்சர் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது பேண்டோன் மார்டினி மற்றும் பேண்டோன் கார்பன் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. ஸோ பில் குவாலிட்டி இந்த ஃபோனை நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்க்கான 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல இப்போ மாடர்ன் ஃப்ளாக்ஷிப்ஸில் பார்க்குற மாதிரியே 165 Hz வரையும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. மேலும் ஃபுல் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 14% வந்து ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பேண்டோன் வேலிடேட்டட் டிஸ்பிளே சொல்கிறாங்க. அதனால் நேச்சுரலான கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இது போக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் HDR கண்டென்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலும் டால்பி விஷனோட சப்போர்ட்டும் இருக்குது. இது போக இந்த ஃபோனோட பிரைட்னஸ் பார்க்கும்போது 6200 nits வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே கவர் பண்ணியிருக்காங்க. அது குவாட் கோட் டிஸ்பிளே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதுவும் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதனால் அக்யூரசி இதில் நல்லா இருக்கும். இது போல் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங்குலா கிளாஸோட விட்டஸ் 2 அப்படிங்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து இதில் பார்க்குற கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது சூப்பரான ஒரு அவுட்புட்ஸ் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே மூலமாக கிடைக்கும். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 5 அப்படிங்கிற ஒரு 3 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் நமக்கு மேக்ஸிமமாக 3.8 GHz ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoட 840 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க முன்னாடி நமக்கு இந்த ஃபோனோட ப்ராசரோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக இந்த ப்ராசருக்கு 9 ரேங்க் வருது. மார்க்குன்னு பார்க்கும்போது 197 மார்க்கும் A+ கிரேட் சிப் செட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஃப்ளாக்ஷிப் சிப் செட் தான், நல்ல சிப் செட் தான். ஆனாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டான, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் கொடுக்கல. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் உள்ள சிப் செட்டான நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite Gen 5 அளவுக்கு இந்த சிப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. அதை விட கொஞ்சம் ரேங்க் வந்து கம்மியான ப்ராசர் இருந்தாலும் நீங்கள் வந்து டே டு டே டாஸ்க் பண்ணுறதுக்கு, அது போக வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு, இன்னும் ஹெவியான டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து டெலிவர் பண்ணும். ஆனால் இதை ஏன் பின் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது டாப் ரேட்டட் சிப்பே கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோசமான சிப் இல்லை, இருந்தாலும் ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட பெட்டரான சிப் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தாட். மேலும் இதில் கொடுத்துருக்கிற சிப் வந்து AI ப்ராசஸிங்கும் தராங்க. அது போக கேம்ஸ் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் ஒரு காப்பர் மெஷ் லிக்விட் மெட்டல் கூலிங் சேம்பர் தராங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது 12GB 16GB ரேம் கான்ஃபிகரேஷனோட 256 மற்றும் 512GB அப்படிங்கிற ஸ்டோரேஜோட வருது இந்த ஃபோன். ஸோ இந்தியாவுக்கு ரொம்ப என்ன காம்பினேஷனில் இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி ரேம் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டான LPDDR5X RAM தராங்க. அது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்த காலத்தில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஃபோனில் பார்க்குற மாதிரி நமக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் லேட்டஸ்ட்டான Android 16 பேஸ் பண்ண மோட்டரோட UI ரன் ஆகுது. ஸோ டிஃபால்ட் ஸ்டாக்கிஸ் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். மேலும் அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 7 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. சாம்சங் போட்டு கடைசியாக மோட்டரோலாவும் இதுமாதிரி பெரிய அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து வழக்கம் போல் பல விதமான AI ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. மோட்டோ AI சப்போர்ட் இருக்குது. இது போய் இமேஜ் ரெகக்னிஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், பவர் ஆப்டிமைசேஷன், அப்போ AI லாங்குவேஜஸ் மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஃபாரின் லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் ஆகுமா. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா தராங்க. மொதல் கேமரா ஒரு 50 மோசக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட லிட்டியா 828 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.6 அப்பேச்சரில் வருது. மேலும் இந்த கேமரா மூலமாக நமக்கு வந்து 23 mmக்கான ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். அதுபோல் ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்போது நமக்கு வந்து 8K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுபோக 4Kல வந்து ஸ்லோ மோஷன் வீடியோஸை கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இதில் வந்து ஒரு 50 மோசக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இதில் டூயல் பிக்சல் ஃபேஸ் ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அப்போ ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இந்த கேமரா கொடுக்குறாங்க. அதனால் இந்த கேமராலையும் நமக்கு வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது போல் 3x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. அதுபோல் இதில் 71 mmக்கான ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸும் இதில் கேப்சர் பண்ண முடியும். கேமரா சென்சர் பார்க்கும்போது சோனியோட லிட்டியா 600 சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக ஒரு 50 மோசக்கான அல்ட்ராவைட் சென்சர் தராங்க. இந்த கேமரா மூலமாக
122 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். அது போக நமக்கு வந்து மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்க முடியும். இந்த கேமரா f2.0 அப்பச்சல வருது. ஸோ மேலும் வந்து பேக் சைட் கேமரா நமக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் போக கைரோ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. அதுபோல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ இது மாதிரி ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா கொடுக்குறாங்க. 3மே 50 மெகாபிக்சலுக்கான குவாலிட்டியான கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 500 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் நமக்கு வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி இருக்குது. அதுபோல் வீடியோ கேப்சரிங் பார்க்கும்போது கூட செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணலாம். f2.0 அப்பச்சர் வருது. மேலும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. இது போக நமக்கு டியூல் 4Gக்கான VoLTE ப்ளூடூத் 6.0 சப்போர்ட் இருக்குது. அது போக GPS நேவிக் சப்போர்ட்லாம் தராங்க. UWB சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட்டும் தராங்க. OTG சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் வந்து நமக்கு இந்த USB Type-C போர்ட்டோட வெர்ஷன் பார்க்கும்போது USB Type-C 3.1 Gen 2 போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். டேட்டா கேபிள் மூலமாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது போய் இந்த ஃபோனுக்கு வந்து ஆடியோஸும் பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் தராங்க. 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இல்லை கிடையாது. USB Type-C போர்ட் தான் ஆடியோக்கு வருது. மற்றபடி ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் அதாவது ஆப்டெக்ஸோட லாஸ்லெஸ் சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி இதில் நல்லா இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் ஒரு 5200 mAhக்கான சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வர பழையமான ஃபோன்ஸ் வந்து 7000 mAh அப்படிங்கிற மாதிரி கெப்பாசிட்டி கூட்டிட்டாங்க. ஆனால் இவங்க இன்னும் 5200 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கொடுக்குற ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லலாம். 7000 mAh கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 90 வாட்க்கான வைடு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. மோட்டரோல இந்த ஃபோன் மூலமாக கிட்டத்தட்ட 50 மணி நேரத்துக்கு மேலே வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நமக்கு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரையும் பேட்டரி லைஃப் தாங்க பிடிக்கும். இது போக நமக்கு இந்த ஃபோனில் 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது போக நமக்கு வந்து குட்டி டிவைஸ் இந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா வயரில் 10 வாட்லையும் அதே வயர்லெஸில் 5 வாட்ஸ்லையும் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இல்லை தராங்க. ஸோ இது மாதிரியாக நமக்கு இந்த ஃபோனில் பேட்டரிஸ் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஃபாரினில் லான்ச் பண்ண ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்தியா லான்ச் பண்ணும்போது ஒரு 80,000 90,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இந்த ஃபோனை பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயம் இருக்குது. நான் நெகட்டிவ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த சிப் சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 வந்து மோசமான சிப் இல்லை. இருந்தாலும் வந்து 1 லட்ச ரூபா கிட்ட நெருங்குற ப்ரைஸிங் வரும்போது அதோட பவர்ஃபுல்லான சிப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது இப்போ பேட்டரிஸ் வந்து ஒரு 7000 mAh கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஃபோனில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபோனில் வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோல சிக்னேச்சர் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு நன்றி. வணக்கம்.